இப்போ ஷெட்யூல் காஸ்ட் கம்யூனிட்டிக்கும் ஷெட்யூல் ட்ரைப் கம்யூனிட்டிக்கும் ரிசர்வேஷன் இருக்குது. இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் ஆரம்பித்து எஃபெக்டிவில் வந்த 1950 ரிசர்வேஷன் இருக்குது. கிட்டத்தட்ட 75 வருஷமாக அந்த ரிசர்வேஷன் போய்கிட்டு இருக்கு. இப்போ என்ன ஒரு கொஷின் வருது அப்படின்னா, இப்போ ஒரு ஷெட்யூல் காஸ்ட் கம்யூனிட்டியோ ஷெட்யூல் ட்ரைப் கம்யூனிட்டியோ ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க 1950 ரிசர்வேஷன் என்ஜாய் பண்ணிட்டாங்க. அவர் டாக்டர் ஆகிட்டார். அவர் பையன் ஐஏஎஸ் ஆகிட்டாங்க. அவங்க பேரனை ஐபிஎஸ் ஆகிட்டாங்க. அவங்க பேரன் மீண்டும் டாக்டர் ஆகுறாரு. என்ன இப்படியே ஒரே குடும்பம் அந்த ரிசர்வேஷனை என்ஜாய் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு தரப்பில் பல குடும்பங்கள் இன்னும் முன்னேறாமல் அந்த ரிசர்வேஷனுக்கே போட்டியிட்டாலும் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்களே அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குறைபாடு வருது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே அனுபவிச்சவங்க நல்ல ஒரு பொருளாதார நிலையில் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்ததுக்கப்புறம் ஏன் மீண்டும் அந்த ரிசர்வேஷனை என்ஜாய் பண்ணணும்? அப்போ அதுக்கு ஒரு இன்கம் க்ரைட்டீரியா, எக்கனாமிக் க்ரைட்டீரியா வச்சா நல்லது தானே. அப்போ ஒரு இன்கம் டேக்ஸ் என்னது, இவங்க இவ்வளோ தூரத்துக்கு சம்பாதிக்கிறாங்க, இன்கம் இருக்குது, இவங்களுக்கு தேவையில்லைன்னு இன்கம் க்ரைட்டீரியா வச்சா நல்லா இருக்கும். அதுதான் க்ரீமி லேயர் கான்செப்டுங்கிறது. அப்போ இது எஸ்சி எஸ்டிக்கு ஏன் இந்த 75 வருஷம் ஆகியும் ஏன் இதை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்காங்க. ஜட்ஜஸும் என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இது ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது, இதற்கான பதில் சொல்லுங்கள் அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே ஓபிசியில் இந்த க்ரீமி லேயர் கான்செப்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்க்கு இருக்குது. ஓகே, அதே இது ஏன் எஸ்சி எஸ்டிக்கு கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதான் இப்போ கேள்வி எழுது.